வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்க போறோம். பொதுவாகவே பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு நம்ம டக்குன்னு பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெசிபி பேர் வந்து தெரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, ஆப்பம் இப்படி சொல்லிட்டே போலாம். நம்ம என்ன டிஃபன் பண்ணாலும் இந்த தெரக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். கம்மி மசாலா சேர்த்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான தெரக்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கிறனால நம்ம டைரக்டா குக்கர்லயே பண்ணிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற 2 கத்திரிக்காய். இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்குறதுக்குள்ள நம்ம இதுக்கான ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சோம்பு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு கொஞ்ச நேரம் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன். தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா பொட்டுக்கடலை நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாயை கொஞ்ச நேரம் நான் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஊறிருக்கு. இந்த மிளகாயை காம்ப நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். மிளகாய் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல ஒரு 200 ml தண்ணியை விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். குக்கர் மூடிய மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடியை நம்ம திறந்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியா கட் பண்ணி நம்ம இதுல தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இட்லி தோசைக்கு அப்படின்னா லேசா அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை மேஷ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தெரக்கலை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். இந்த தெரக்கல் எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டா இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எதோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பூரியோடையுமே சூப்பரா இருக்கும். தெரக்கல் நம்ம குவிக்காவும் ஈஸியாவும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கும் 2 கத்திரிக்காயும் இருந்தாலே போதும். டக்குன்னு ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆயிடுது. நான் இன்னைக்கு சப்பாத்திக்காக நான் அந்த தெரக்கல் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டிஃபனோடய இது ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். கன்சிஸ்டன்சி நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சப்பாத்தி அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் திக்கா பண்ணியிருக்கேன். நம்ம இப்ப தெரக்கலை சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. மசாலாலாம் நல்ல மைல்டா இருக்கு. சேர்த்திருக்கிற தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். ரொம்ப கரம் மசாலா நம்ம சேர்க்கவே இல்லை. நம்ம அரைச்ச மசாலா நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சதுனால இந்த கிரேவியும் நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. குக்கர்லயே பண்ணதுனால ரொம்ப குவிக்காவும் ஆயாச்சு. அதே நேரம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பொதுவா இந்த தெரக்கல் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துதான் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா வெறும் உருளைக்கிழங்கும் பண்ணிக்கலாம், இல்ல காலிஃபிளவர் போட்டு பண்ணிக்கலாம், இல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது குருமா மாதிரி இருக்குமானா குருமா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். சிம்பிளா அதே நேரம் நல்லா டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த திறக்க நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க என்ன டிஃபன் பண்ணாலும் சரி, இந்த திறக்கலோட நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.